அனைவருக்கும் கவின் ஸ்டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, மகர ராசி என்பர்களுக்கு மார்கழி மாதமானது எவ்வளவு சிறப்பான பலன்களெல்லாம் கொடுக்க இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எவ்வளவு சவாலான விஷயங்களெல்லாம் அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் மகர ராசி என்பர்களினுடைய திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம், கல்வி, தொழில், வியாபாரம் இதெல்லாம் எவ்வளவு சிறப்பாக அமையிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய பதிவு உங்களுக்கு முழுசாக பலனளிக்கும். சரிங்களா? மாதங்கள்லேயே சிறந்தது அப்படின்னா மார்கழி மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க இருக்கு. 2025 வருடத்தினுடைய இறுதி, 2026 வருடத்தினுடைய தொடக்கம், இந்த இரண்டு முக்கிய நிகழ்வுகளுமே மார்கழி மாதத்தில் நிகழ இருக்கு இல்லைங்களா? மார்கழியை தெய்வங்களினுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது தான் இந்த மார்கழி மாதம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள், சில முக்கிய நிகழ்வுகளும் நடைபெற இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசிகள்லேயுமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதன் காரணமாக மகர ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 16/12/2025 தொடங்கி 14/1/2026 வரை இருக்குதுங்க. குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியிலிருந்து வக்ரகதியில் இருக்கிறாரு. கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்கிறாருங்க. புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியிலையும், சூரியன் செவ்வாய் தனுசு ராசியிலையும் இருக்காங்க. சனி ராகு கும்ப ராசியில் இருக்காங்க. 21/12/2025 வரைக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க. 22/12/2025 சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே போல் 25/12/2025 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. 11/1/2026 புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு, செவ்வாய் பகவான் 14/1/2026 அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சியாக இருக்கிறாரு. இப்படி இந்த பெயர்ச்சியோட காரணமாக மகர ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான மார்கழி மாதம் முழுவதுமே ஒரு விசேஷமான பலன்களை தான் கொடுக்க இருக்கு. இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். மகர ராசி மற்றும் அவங்களுடைய லக்னத்துக்கு, மகர லக்னத்துக்கு தங்கத்தை குவிக்கக்கூடிய யோகம் அப்படின்னே சொல்லுவேன். ராசிக்கு விரய ஸ்தானாதிபதியாக 3ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகள், தேவைகள் இதெல்லாம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்க போகுது. தங்கம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். பெண்களுக்கு தங்கம் அப்படின்னு சொன்னாவே அளவு கடந்த பிரியம். அப்படி தங்கம் வாங்கி குவிக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய இருக்குதுங்க. தனக்காரகர் தங்கத்துக்கு காரகம் பெற்றவர் 7ஆம் இடத்தில் பெற்றிருக்கிறதுனால எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் தங்கத்தை வாங்கியே தருவீங்க. அந்தளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. அந்த சந்தர்ப்பம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். போங்க, அடமானத்தை வச்சிருக்கக்கூடிய தங்கத்தை கூட மீட்டெடுக்கக்கூடிய யோகம். அதாவது நீங்கள் தங்கம் வாங்குவீங்க, இல்லைன்னா அடகு வச்சிருக்க தங்கத்தை மூக்குவீங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான யோகமான மாதமாக உங்களுக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு மாதத்தின் ஆரம்பத்தில் ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரியான வியாபாரம்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தங்க நகை வியாபாரம், இல்லை கவரிங் நகை வியாபாரம் இதெல்லாம் மகர ராசி என்பவர்களுக்கு சிறப்பான தொழிலாக இருக்குங்க.
அழகு நிலையம், அழகு சாதன பொருள் வியாபாரத்தில் அபாரமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப லாபம் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. சனி பகவான், சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. செவ்வாய் பகவானும் வந்து விரயத்தில் இருக்கிறதுனால சட்டத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல யோகமான காலகட்டமாக இருக்கும். மற்றவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். வழக்கு என்ற அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து அந்த வழக்கிலிருந்து உங்களை விடுவிச்சுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். கேஸ் ஆடிட்டு இருப்பீங்க நிறைய பேர் இல்லைங்களா? அந்த கேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து சாதகமான தீர்ப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையுங்க. சகோதரக்காரகன் செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய சகோதரன் வகையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒரு ஆதரவு தரக்கூடிய உங்களுக்கு ஆதரவு கை கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரனாக இனிமேல் இருப்பாங்க. சகோதரி விஷயங்களில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். ஒரு சில சுபகாரியங்களை தலைமை ஏற்று நடத்தக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதம் முழுவதுமே வந்து நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் வந்து மகர ராசி என்பவர்களுக்கு இருக்குதுங்க. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமண வரன் கூடி வரும். கூடிய சீக்கிரம் திருமண வரன் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சிறிது கால இடைவெளி வந்து எடுத்துக்கணும். தேவையில்லாத உறவு, நட்பு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து உங்களை நீங்களே தற்காத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். தேவையில்லா கூடா நட்பு இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? தேவையில்லாத நட்பு வட்டாரத்தை நீங்கள் வச்சுக்காதீங்க. அவங்க மூலயமா வந்து உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள தவிர்த்துட்டு இருக்க பாருங்கள். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லை. குலதெய்வத்தோடைய கோபுரம் இருக்கு இல்லைங்களா? அந்த குலதெய்வ கோபுரத்துக்கு சிறப்பு வழிபாடு செஞ்சு வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான வழி காட்டுவாங்க. சனிக்கிழமை நாட்களில் குலதெய்வ விருட்சத்துக்கு கற்பூரம் காட்டி வழிபட்டீங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அது தீர்வளிக்கக்கூடியதாக இருக்குங்க. கண்டிப்பாக மகர ராசி என்பர்கள் வந்து இந்த மாதத்தில் குலதெய்வத்தை போய் வழிபட்டு வாங்க. சிறப்பான பலன்களை, உங்களுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் அவர் தீர்த்து வைப்பார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.